ஈக்குவாலிட்டினா இப்போ ஒருத்தருக்கு ஒரு 50% கிடைக்குதுன்னா இன்னொருத்தருக்கும் அதே 50% தான் கிடைக்கணும். irrelevant ஆஃப் தியர் ஜெண்டர் ஆர் ரிலீஜன் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ ஒருத்தருக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இன்னொருத்தரும் ட்ரீட் பண்ணணும். தட் இஸ் வாட் இஸ் ஈக்குவாலிட்டிஸ். பட் ஆல் கோன் டாக் அபவுட் இஸ், நான் ஃபுல்லாக எதை பற்றி பேச போனால் சூடோ ஃபெமினிசம் பற்றி தான் நான் பேச போகிறேன். அண்ட் இந்த சொசைட்டியில் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போது நான் வந்து பொண்ணுங்க வந்து சமைச்சிட்டு தான் இருக்கணும், கிச்சன்லேருந்து வெளியே வரக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, இல்லை வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஈக்குவாலிட்டி இஸ் வாட் இஸ் ஈக்குவாலிட்டி. பசங்க என்ன பண்ணுறாங்க எல்லாமே பொண்ணுங்களும் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் வாட் இஸ் ஈக்குவாலிட்டிஸ். பட் வென் யூ ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப், ஓகே, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களோட பார்ட்னருக்கு மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி, நான் எதை பற்றியுமே இப்போ நான் இந்த ஜெண்டருக்கு பயாஸ்டா இந்த ஜெண்டருக்கு பயாஸ்டா நான் பேச வரலைங்க. ஓகே, இஃப் யூ ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப், உங்கள் பார்ட்னருக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா யூ ஷுட் சாக்ரிஃபைஸ் சம்திங் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ நீட் டு சாக்ரிஃபைஸ் சம்திங். அப்போ தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் ஒரு 2 விஷயத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், நீ ஒரு 2 விஷயத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இது நான் ஒரு ரீலும் ஒரு வீடியோவும் நான் ஒன்று பார்த்துருந்தேன். நான் ஒரே நிமிஷம், இது நான் பையன் சொன்னான், இப்போ நான் ஒரு பையன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இது தப்பாக தான் போகும். ஸோ ஒரு பொண்ணு சொல்கிறதே கேளு. விமன்ஸ்க்கு அகேன்ஸ்டா பேசல. எனக்கு உண்மையாலுமே இது ஒரு சந்தேகம். அந்த காலத்துல கணவர்மார்கள் குடிப்பாங்க, குடிச்சிட்டு பொண்டாட்டியை தூக்கி போட்டு உதப்பாங்க, வைஃபை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்டிங் குள்ளற. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா கூட பெண்கள் வந்து கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பாங்க, அதட்ட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டு தான் இருக்கும். இப்ப இருக்க பசங்க நல்ல பசங்க, அநியாயத்துக்கு நல்ல பசங்களா இருக்காங்க. யாரும் அதுக்காக குடிக்கிறது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். வைஃப்க்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட கொடுக்குறாங்க. வைஃப் என்ன சொன்னாலுமே நிறுத்தி நிதானமா, ஒர்க்ல எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் பொறுமையா அதை ஹேண்டில் பண்றாங்க. அதான் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இருந்துமே ஏன் வந்து வைஃப் கிட்ட வந்து ஒரு சந்தேகம் வருது? ஏன் வந்து அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை? இது ஒரு விமனுக்கே இது ஒரு டவுட்டாக இருக்குது. அதே டவுட் தான் எனக்கும் இருக்குது. இஃப் நான் இதை ஸ்டார்டிங்கில் நான் நான் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் மட்டும் பேசியிருந்தேன்னா யாரும் ஒத்துக்க மாட்டீங்களா, வந்து சண்டைக்கு போயிருவீங்க. ஸோ இது ஒரு விமனே தான் சொல்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த டவுட் இருக்குது. எனக்கும் அதுதான். ஃபர்ஸ்ட் இருந்து ப்ரீவியஸான ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன் மேல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி. இப்போ எங்கள் அப்பா கூட கம்பேர் பண்ணால் நான் நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட அப்பா கூட இல்லை அவங்களோட தாத்தா கூட யார் கூட கம்பேர் பண்ணலாம், இந்த ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஆனாலுமே இஃப் நான் வந்து ஃபெமினிஸ்ட்டுக்கு எதிர்த்தாவோ இல்லைனா அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது, பொண்ணுங்க இப்படி தான் இருக்கணும், பொண்ணுங்க இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், பொண்ணுங்க இப்படி தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், பொண்ணுங்க சமைச்சிட்டு மட்டும் தான் இருக்கணும்லாம் எதுவுமே நான் சொல்லலை. சிம்பிளான விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஈக்குவாலிட்டி ஃபைன், ஃபெமினிசம் கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ இல்லை கோவில்லையும் கூட ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது தப்பு நடக்குதுன்னா எல்லாம் பொண்ணுங்களை ஒன்று சேர்ந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இப்போ பஸ்ஸில் எதுனா ஒன்று நடந்துச்சுன்னா கூட இருக்க பொண்ணுங்க சப்போர்ட் பண்ணுறத விட அங்கே இருக்க மென் தான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல் பசங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் பசங்களாக இருந்தாலும் சரி, அங்கிள்ஸாக இருந்தாலும் சரியா, அங்கிளால் தான் நிறைய தப்பு நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அதை தட்டி கேட்குறதும், அதிகபட்சமான எஃபர்ட் போட்டு தட்டி கேட்குறதும் ஒரு பையன் தான். ஏன்னா இந்த சொசைட்டியில் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க. அண்ட் பொண்ணுங்களுக்கு அவங்கள தான் பிடிக்குது. ஓகே, இப்போ நான் வந்து ஃபெமினிசம் வேணான்னு சொல்ல, ஈக்குவாலிட்டினா ஈக்குவலாக இருக்கணும். நான் ஃபெமினிஸ்ட் பற்றியும் பேசிட்டு நான் ஃபெமினிஸ்டாகவும் இருந்துட்டு சூடோ ஃபெமினிஸ்டாக ஆக்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து பொண்ணுன்ற சாஃப்ட் கார்னரும் வேணும். ஆனால் என்னை யாராச்சும் ஏதாவது சொன்னால் நான் ஃபெமினிஸ்ட்டுங்கிறது கையில் எடுத்துக்கிட்டு சண்டை போடுவேன் நான். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, ஈக்குவலாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே அதான் கேட்குறோம். இப்போ அந்த ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க மென் வந்து எவ்வளவோ சேஞ்ச் ஆகிருக்காங்க. நாங்கள் ஏறிக்கிட்டே தான் இருப்போம். நாங்கள் அப்போ விமென்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எல்லாம் ஃபைன், நான் எதுவுமே இல்லைன்னு சொல்ல. நானும் ஒரு பெண் வயிற்றுலேருந்து தான் பிறந்திருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஓகே, அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா உங்களோட ஆப்போசிட் ஜெண்டர் வந்து உங்களை அவ்வளோ பேடாக ட்ரீட் பண்ணாங்க. இப்போ உங்களோட ஆப்போசிட் ஜெண்டர் நல்லா தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போயுமே நான் அப்படி தான் இருப்பேன். அப்போ இருக்கிறது நான் மோசமாக பொண்ணுங்கன்னா யாருன்னு காட்டுவேன். பொண்ணுங்க தட்ஸ் நாட் இஸ் ஈக்குவாலிட்டிஸ். இப்போது அந்த ஆண்கள் பாவம் பொல்லாதது அந்த படமும் நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிக்கல. இஃப் நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா யூ ஆர் ஒன் ஆஃப் த சூடோ ஃபெமினிஸ்ட். அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஒன் ஆஃப் த சூடோ ஃபெமினிஸ்ட். அவங்கள தான் எனக்கு பிடிக்காது. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு ட்ரிகர் ஆகுதுன்னா, ஆண்கள் பாவம் பொல்லாத ஆன்டி ரொம்ப சூப்பராக பேசியிருப்பாங்க. அந்த டைரக்டர் அந்த ஒரு மூவியை வந்து எவ்வளோ டீப்பாகவும் எவ்வளோ ஃபிக்ஷனேட்டடாக எடுத்துகிட்டு போக முடியுமோ, எவ்வளோ ஃபன்னியாக எடுத்துகிட்டு போக முடியும், அவர் அப்படி எடுத்துகிட்டு போயிருப்பார். அதில் இருக்கிற பொண்ணை வந்து ரொம்ப ஃபுல்லாக தரை குறைஞ்சி காட்டி அப்படி பண்ணல. இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் படம் வந்துச்சு,
கேர்ள் ஃப்ரெண்டில் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து எவ்வளோ கேவலமான ஒரு பையனாக இருக்க முடியும். அஃபேர் வச்சுப்பான், கெட்ட வார்த்தையில் பேசுவான், பொண்ணை போட்டு அடிப்பான். அவங்க வீட்டில் அவங்க அம்மாவை அப்படி காட்டியிருப்பாங்க. ஏன்னா அப்போதான் லீட் ரோலுக்கு அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்க முடியும். அதுதான் மூவி அப்படிதான் ஒர்க் ஆகும். இப்போ ஹீரோக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், வில்லன் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளு. இப்போ மாஸ்டர் படத்துல பவானிக்கு வெயிட்டேஜ் கொடுத்ததுனால ஹீரோ பவானி எப்படி அடிப்பான்ற ஒரு இது வரும். அப்படிதான் மூவியை கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஆண்கள் பாவம் பொல்லாதது படத்துல ஏன் பொண்ணுங்களை அப்படி காட்டினாங்கன்னா, ஏன்னா அப்போ ஹீரோக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும். அப்போ கூட கிளைமேக்ஸ்ல வந்து இட்ஸ் அ குட் கோர்ட் கேஸ். ஓகே, நான் பார்த்ததுல ஒரு ஒன் ஆஃப் த நல்ல கோர்ட் கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 2 பேர் சைடுமே பேசியிருப்பாங்க. அது படம் ஸ்மூத்தா முடிச்சிருக்கும். அந்த ஸ்மூத்தா முடிஞ்சதே யாருக்குமே பிடிக்கல, எந்த ஃபெமினிஸ்ட்டுக்குமே பிடிக்கல. சூடோ ஃபெமினிஸ்ட் யாருக்குமே அது பிடிக்கல. இப்போ நான் பேசுறதோ இல்லை அந்த மூவி பார்த்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகுதுன்னா நீங்க சூடோ ஃபெமினிஸ்ட் தான். இஃப் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலனாலுமே நீங்க அதுதான். ஈக்குவாலிட்டினா ஈக்குவலா இருக்கணும். இப்போ என்னோட மேல் போர்ஷன்ஸ் எல்லாம் நான் கவர் பண்றேன், உங்களோட ஃபீமேல் போர்ஷன்ஸ் தான் நீங்க கவர் பண்ணணும். இது ஸ்விட்ச் ஆகும். இது இப்போ எனக்கு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கணும்னு தோணுச்சுன்னா நான் இருப்பேன். அப்போ என் ஒய்ஃப் வேலைக்கு போகணும். இஃப் ஒரு பொண்ணு வேலைக்கு போகணும்னா போகலாம், இல்லைன்னா வேணாம். தட்ஸ் ஹர் சாய்ஸ். ஓகே, இப்போ பையனுக்கு அப்படி இல்லை. வேலைக்கு போகணும்னா வேலைக்கு போய் தான் ஆகணும். நான் பெரிய சோம்பேறி. எனக்கு எழுந்து உட்காரவே பிடிக்காது. நான் எப்பயுமே படுத்துட்டு தான் இருப்பேன் வீட்டில். நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். நான் வேலைக்கு போகணும். நான் வேலைக்கு போகலனால ஒன்றும் பண்ண முடியாது. இஃப் யூ ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப்னா உங்கள் பார்ட்னருக்கு பிடிக்கலனா ஒரு சில விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய மென் வந்து எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எந்த விஷயத்த தப்பு நடக்குதுன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களை ஒரு விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்கல்ல, மென்னாக இருந்தாலும் சரி விமனாக இருந்தாலும் சரி. ஸ்டார்டிங்கில் ரிலேஷன்ஷிப்பில் 2 சைடில் இருக்கவங்களும் என்னோட ஃபுல் பெஸ்ட் மட்டும்தான் அவனுக்கு தெரியணும், என்னோட பாசிட்டிவ் மட்டும்தான் அவனுக்கு தெரியணும். ஸ்டார்டிங் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட பாசிட்டிவ்ஸ் மட்டும் மாறி மாறி காட்டிக்கிட்டு அதை தான் வந்து பட்டர்ஃப்ளை ஃபேஸோ ஹனிமூன் ஃபேஸோ ஏதோ ஒரு பேர் அதுக்கு. ஓகே, அது எப்போ ரியாலிட்டி செக், எப்போ இந்த விஷயம் இந்த சினாரியோவில் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இந்த பார்ட்னர் இந்த சினாரியோவில் இந்த பையன் இப்படி தான் பண்ணுவான், இல்லை இப்படி ஒரு குரூஷியலான சுச்சுவேஷன்ல விட்டுட்டு போயிடுவான், இல்லை இந்த மாதிரி நடக்கும்போது இப்படி விட்டுட்டு போயிடுவா. இந்த சினாரியோ அந்த ஹனிமூன் ஸ்டேஜ் தாண்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும். இது தெரியும் போது எல்லாருக்கும் சண்டை வருது. த சிம்பிளஸ்ட் திங் என்னன்னா, உங்களோட எக்ஸ் கிட்ட பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரு பையன் வந்து உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். பசங்க இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி. இப்போ ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேசுறது, இல்லை ஒரு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ஒரு பையன் வந்து பேசுறான்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு ஒரு 1 or 2 கான்வர்சேஷன்ஸ்லேயே ஈஸியாக கிராக் பண்ண முடியும், எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இல்லைல்ல அவன் என் ஃப்ரெண்டு தான், இல்லை அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அதனால 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இது தப்பு. அண்ட் இந்த கேவலமான விஷயம் என்னன்னா, இந்த டூட் படத்துல ஒரு சீன் வந்திருக்கும், ஒரே நிமிஷம். நீ என்னடி பிட்டு படத்துல வர பொசிஷன்ல இருக்க? இதுதான் தப்பு. இப்போ பேட் வேர்ட்ஸ் பேசுறதோ, அடல்ட் ஜோக்ஸோ, அடல்ட் மீம் ஷேர் பண்ணுறதோ, அடல்ட் கண்டென்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்கிறது ரொம்ப காமனான விஷயம். நான் இல்லைன்னே சொல்லலை, ரொம்ப ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்குள்ளே. இந்த அடல்ட் கண்டென்ட்டோ அடல்ட் விஷயமோ, ரிலேஷன்ஷிப்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப காமனான விஷயம். டிபெண்ட்ஸ் ஆன் தேர் மெச்சூரிட்டி அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் டைம் லைன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கீங்களோ அதை பொறுத்து இது மாறும். இப்போ எப்போ விஷயம் வந்து தப்பாக சேஞ்ச் ஆகும்னா, இப்போ இந்த ஜோக்கு பொறுத்த வரைக்கும் இதையே எனக்கு அஃபண்ட் ஆச்சுன்னா, ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட இண்டிவிஜுவலான இல்லை அவங்களோட பர்டிகுலரான ஒரு விஷயத்தை வச்சு பேசிக்க மாட்டாங்க. உனக்கு பூப்ஸ் பெருசா இருக்கு, உனக்கு இங்க தைஸ் இப்படி இருக்கு, இல்லை உனக்கு வந்து உட்காரும் போது பேண்ட்ல பல்ஜாத்து. நோ, never true friend will do that if it's an opposite gender. இது எப்போ தப்பா மாறும்னா, இது இண்டிவிஜுவலான ஒரு விஷயத்த மீன் பண்ணிக்க கூடாது 2 பேரும். ஓகே, இப்போ இவன் சொல்றானே நீ என்னடி பிட்டு படத்துல வர மாதிரி இருக்கு, நீங்கிறது தப்பு. ஓகே, இப்போ நீங்க வந்து ஜானி சின்ஸ் மீம் அனுப்புறீங்களோ, இல்லைன்னா அந்த சுமார் இந்த மாதிரி மீம் அனுப்புறதோ, இல்லை இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளோ, இந்த அடல்ட் ஜோக்ஸோ, இட்ஸ் ஆல் டோட்டலி குட் அண்ட் ஃபைன். இது வந்து ஒரு காமனான விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள. இது எப்போ தப்பா மாறும்னா, ஒரு இண்டிவிஜுவலை நீங்க, இப்போ நான் வந்து ஒரு மேல், நான் ஒரு பொண்ணு உன் பூப்ஸ் நல்லா இருக்குடி, இல்லைன்னா பூப்ஸ் பெருசா இருக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த மீம் சென்ட் பண்ணுங்கன்னா, நான் அந்த பொண்ணுக்கு சென்ட் பண்ணா அது தப்பு. ஒரு இண்டிவிஜுவலான ஒரு பர்சனா நான் அதை பண்ணக்கூடாது. ஓகே, அப்போதான் இந்த ஒரு போர்ஷன்ல தான் அந்த பொண்ணுக்கும் ரியாலிட்டி ஹிட் ஆகும், இவனுக்கும் ஆகும். ஓகே, இவன் நம்மள இந்த மாதிரி பாக்குறான்,
இவன் நமக்கு இந்த மாதிரி தெரியுது, நம்ம பேசும்போது ஒரு சில ஜோக் சொல்றான்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறான். இது அப்போதான் சேஞ்ச் ஆகும். எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ஒரு மேலும் ஃபீமேலும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்கன்னா டைரக்டான விஷயத்த சொல்லி ஜோக் வரக்கூடாது. ஜோக் வந்துச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சேஞ்ச் ஆகும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். இது எந்த விஷயத்துல ரொம்ப கேவலமா போய் முடியும்னா, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், இல்ல அந்த பையனுக்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். 2 பேரும் ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஆஃபீஸ்ல இந்த மாதிரி இண்டிவிஜுவலான ஒரு ஜோக்ஸோ இல்ல ஒரு கேவலமான ஒரு சைகைகளோ தட்டிக்கிறது, யூ நோ வாட் ஐ செட், ஓகே, அதெல்லாம் நடக்குது. இது ஆஃபீஸ் ரொம்ப காமனான விஷயம். ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அது நடக்கக்கூடாது. தட்ஸ் அ காமன் திங். இஃப் உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பொண்ணோட போஸ்ட்டுக்கு லைக் போடும்போது உங்களுக்கு வலிக்குதுன்னா அதே தான் பையனுக்கும். இப்போ ஒரு பையனுக்கு அவனோட ஆள் வந்து வேற ஒரு பையனோட போஸ்ட்டுக்கு லைக் போட்டாலும் கமெண்ட் போட்டாலும் வலிக்க தான் செய்யும். இது எப்படி இது வந்து இப்போ ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா 2 பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. இஃப் 2 பேருக்கும் அது ஓகேனா எவ்ரிதிங் இஸ் so chill until it's mutual in a relationship. உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் 2 பேருக்கும் இந்த விஷயம் பண்ணா பரவாயில்ல, பண்ணி ஸ்மோக் பண்ணியா பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோங்க. 2 பேருக்கும் அது ஒரு மியூச்சுவலா இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன வேணா பண்ணலாம். அதுதான் ஒரு பேலன்ஸான ரிலேஷன்ஷிப். இதை பண்ணாம நான் பண்ணுவேன், எனக்கு தெரியும், என்னோட லிமிட்ஸ் எனக்கு தெரியும். பொண்ணுங்க இந்த நேரத்துல ஃபெமினிசம் கையில எடுத்துட்டு நீ வந்து என்ன கண்ட்ரோல் பண்ற, நீ டாக்ஸிக்கா இருக்க, உனக்கு வந்து எந்த விஷயமும் தெரியல, உனக்கு வெளியே போனா இப்படிதான் இருக்கணும், நான் ஒரு ஆஃபீஸ் போய் வேலை செய்யறேன், இல்லை நான் ஒரு காலேஜ்ல இருக்கேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன், நான் பேசாம எப்படி இருக்கிறது, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு?